ஆமை ஒரு குளத்துல வாழ்ந்து வந்துச்சு. அந்த குளத்துல தினமும் 2 வாத்துகள் வந்து செல்லுமாம். அந்த வாத்துகள பார்த்த இந்த ஆமை ரொம்ப பேசக்கூடியதா இருக்கிறனால, எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு அதுகளோட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஊர்ல ரொம்ப வறட்சி ஏற்பட்டது. அதன் காரணமா குடிக்க கூட தண்ணி எதுவும் இல்ல. அந்த வாத்துகள் என்ன முடிவு பண்ணுச்சு அப்படின்னா, பறந்து வேற இடத்துக்கு நம்ம போயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. ஆமையும் தன்னையோட கூட்டிட்டு போலான்னு நினைக்கும்போது, அந்த வாத்து ஒரு திட்டம் சொல்லுச்சு. அதாவது ஒரு குச்சியில நடுப்பகுதியில ஆமை தனது வாய வச்சு பிடிச்சுக்கட்டும். நம்ம 2 முனைகளையும் தூக்கிக்கிட்டு பறந்துரலாம் அப்படின்னு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஆமை பேசவே கூடாது. நீ பேசினா கீழ விழுந்து இறந்து போயிருவ அப்படின்னு எச்சரிச்சுச்சு. அத கேட்ட இந்த ஆம, ஓகே அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சு, பேசாம நான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லுச்சு. குச்சிக்கு நடுவுல வாய வச்சு கடிச்சுக்கிச்சு. இந்த 2 வாத்துக்களும் வந்து தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. பறக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு மேல பறந்து போகுது. அப்ப அங்க போகும்போது அங்க உள்ளவங்கலாம் கிண்டல் கேலியும் பண்ணி சிரிக்கிறாங்க. "இங்க பாரேன் ஆமைய" அப்படின்னு சொல்லி. அத பொறுத்துக்க முடியாத இந்த ஆமை என்ன பண்ணுது, கோவத்துல வாய திறந்து அவங்கள திட்டுறதுக்காக, பேசுறதுக்காக வாய தொறக்குது. கீழ விழுந்து இறந்து போயிருச்சு. தன்னோட நண்பனுக்கு இந்த முடிவ கண்டு அந்த வாத்துங்கள் ரொம்ப அதிர்ச்சியாயி, நம்ம எவ்வளோ சொன்னோமே கேட்கலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சுங்களாம். இந்த கதையோட கருத்து என்னன்னா, அதிகமா பேசுவது பல நேரங்கள்ல ஆபத்தை ஏற்படுத்துங்கிறது தான் மெயினா. நேரம் அறிந்து மௌனம் காத்து நம்மை நல்வழி காட்டும் நண்பர்களின் அறிவுரையை கேட்டா, இந்த நிலைமை அதுக்கு வந்திருக்குமா? ஸோ, அத தான் இந்த கதை உணர்த்துது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.